ஹலோ! இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ன்னு பார்க்கலாமா? மட்டன் கோலா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கோலா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி என்னுடைய ஃபேவரட் ரெசிபி. இந்த அளவில் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கரையாமல் உடையாமல் பக்குவமாக சூப்பராக வரும். காரமும் உப்பும் உங்கள் தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பீஃப்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். ஒரே மாதிரி சூப்பராக வரும். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எனக்கு கரையாமல் பக்குவமாக சூப்பராக வருது. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்காண்டி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். எந்த நான்வெஜ்ஜில் செஞ்சாலும் கண்டிப்பாக கடைசியில் எக் ஒயிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரையாமல் பதமாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இனி வேறு என்ன வீடியோ போடலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க. எந்த மிஸ்டேக்கும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே. பருப்பு சாம்பார் வைக்கிறப்ப கண்டிப்பாக மட்டன் கோலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம பொருத்தமாக இருக்கும். ஒரு பிளேட் சாப்பிட்றவங்க 2 பிளேட் கேட்டு சாப்பிடுவாங்க. பொரிச்சா பத்தவே பத்தாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியில் சைடிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள், ஈஸி மட்டன் கோலா. வெரி டேஸ்டி, வெரி ஹெல்த்தி. கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல் வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.